Dear friends, we are continuing the control chart. என்ன பார்த்தோம்னா போன வீடியோ பிரசன்டேஷன்ல கண்ட்ரோல் சார்ட்னா என்ன, ரன் சார்ட்னா என்ன, வாட் இஸ் அப்பர் ஸ்பெசிஃபைட் லிமிட், வாட் இஸ் லோவர் ஸ்பெசிஃபைட் லிமிட், வாட் இஸ் கண்ட்ரோல் சார்ட், கண்ட்ரோல் லிமிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது, எக்ஸ் பார் சார்ட்டுக்கும் ஆர் பார் சார்ட்டுக்கும் கண்ட்ரோல் சார்ட் கண்டுபிடிச்சோம். தென் வாட் இஸ் அட்ரிபியூட், வாட் இஸ் வேரியபிள், அது என்னென்ன சார்ட் இருக்குது, என்ன நம்பர் ஆஃப் சார்ட்ஸ் கேட்டோம், டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் அவைலபிள் ஃபார் தி வேரியபிள் அட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். இப்போ இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம். The following table shows the average and ranges of the கொடுத்துருக்காங்க spindle diameter in mm of the 20 subgroup or 5 item each. The subgroup வந்து 1 to 10 x bar value average value கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து r bar அதோட r bar கண்டுபிடிச்சா ரேஞ்ச். அதே மாதிரி 20 ஆம்பிளுக்கு வந்து x bar கொடுத்துட்டாங்க, r bar கொடுத்துட்டாங்க. Determine the trial control line and the control limits for X bar and R chart if any points are out of the control limit. As well, determine the revised control limit கேட்டிருக்காங்க. X bar கொடுத்துட்டாங்க, R bar கொடுத்துட்டாங்க, சப்குரூப் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கனாக்கா கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிச்சி சார்ட்டை போட்டுட்டு ஏதாவது காம்பனண்ட் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வெளியே போயிருந்தா அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிவைஸ்ட் சார்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா X bar is equal to summation of x by n bar. So 45.46 வந்து எல்லா ஆவரேஜையும் கூட்டுறோம், 20 போடுறோம். ஸோ 45.575 x bar கண்டுபிடிச்சாச்சு. இப்போ r bar கண்டுபிடிக்கணும். r barங்கிறது எல்லா ரேஞ்சையும் கூட்டி நம்பர் ஆஃப் r போட்டோம். அப்படி போடுறப்போ 5.025 போட்டோம், 0.125 கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ரம் தி சார்ட்ல இருந்து எடுக்கணுங்க. டேபிள் லாக்ரிதம் டேபிள் போயிருந்தீங்கன்னா குரூப் ஆஃப் சார்ட் சப் குரூப் ஆஃப் 5 இருக்கும். ஒவ்வொரு குரூப்ல 5 இருக்குது. ஸோ A2 வந்து 0.58, D3 0, D4 2.11. இது டேபிள்ல இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் பார் ஃபார்முலா பார்த்தோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் பிளஸ் A2R. ஸோ 45.515 பிளஸ் A வந்து A2 வந்து 0.58 இன்ட்டு 1.25, 45.663. லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து மைனஸ் போட்டால் கண்டுபிடிக்கிறோம். இது ஆர் பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா D4 இன்ட்டு ஆர் பார் 2.11 இன்ட்டு இது வந்து நம்ம டேபிள்ல இருந்து எடுக்கிறோம். D3 வந்து 0, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். ஸோ ஃபைண்டிங் த சாம்பிள் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 9, 11, 20 ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ த ப்ராசஸ் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்றோம். இப்போ ரிவைஸ்டு கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த 8 ரீடிங் வந்து ரிமூவ் பண்றோம். 910.315 மொத்தமாக கூட்டி மைனஸ் அந்த 8 ரீடிங் டிவைட் பண்ணி கழிச்சோம்னாக்கா 546.8 சொல்லி போட்டீங்கன்னா 45.5725. ஸோ லோயர் கண்ட்ரோல் லிமிட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் பார் முடிச்சாச்சு. ஃபைண்ட் அவுட் லோயர் கண்ட்ரோல் அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட். இது வந்து ரிவைஸ் கண்ட்ரோல் சார்ட். இது ஆர் பார் அதே மாதிரி அந்த ரேஞ்சை எடுத்துட்டு ரிமூவ் பண்றோம். அந்த 8 ரீடிங்கோட ரேஞ்சை எடுத்துட்டு 8 ரீடிங்கோட ரேஞ்சை எடுத்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 9, 10, 11, 12 இந்த ரீடிங்கோட வேல்யூஸ் ஆர் பார் எல்லாம் கூட்டி 0.168 வருது. டோட்டல் வேல்யூ 5.6 கழிச்சு பார்த்து ஸோ 8 கழிஞ்சதுனால கீழே டிவைடிங் ஃபேக்டர் வந்து 12 வந்துருச்சுங்க. இங்கேயும் பார்த்தாலும் 20 - 8 12. ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரி, ரிவைஸ் பண்ணி இது ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து பி சார்ட். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் அட்ரிபியூட்ஸ். டிட்டர்மைன் த ஆவரேஜ் குவாலிட்டி லெவல் பார்க்கலாம். பிரிங் த அட்டென்ஷன் ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் எனி சேஞ்ச் இன் தி ஆவரேஜ். இம்ப்ரூவ் த ப்ராடக்ட் குவாலிட்டி. Evaluate the quality performance of operating and management persons. Adjust the places where X bar R chart use பண்றது. Determine the acceptance criteria of the product before the shipment of the customer. P chart. P chartங்கிறது only for non-conforming defective units. Defectiveங்கிறது வந்து ஒரு காம்பனன்ட்ல எத்தனை defects வேணா இருக்கலாம். Combination of defect is called defective. The ratio of the number of defective articles to the total number of articles inspected. So P is equal to NP by N. P is the proportion, percentage of the non-conformity, sample size. The fractional defective, number of values divided by N போட்டு வேண்டியதான். NP is the number of defective items. So N into percentage of defective N போடுறோம். N is the number of items inspected in the subgroup. Control limit கண்டுபிடிக்கிறது. P chart control limit formula. P bar plus or minus 3 into square root of P bar minus 1 minus E by N. So P bar is sigma NP by Xn. So the control limit of this central line is equal to P bar.
So used for non-conforming units with the constant or variable sample size பண்றோம். இதே வந்து the sample size is constant, we got to go for NP chart. அது வேரி ஆச்சுனாக்கா இது P chart, இது வேரி ஆகலனாக்கா NP chart. So NP chart formula வந்து NP bar. The formula வந்து NP இதான் NP bar plus 3 into the square root of NP minus 1 minus P bar by N by 1. So இது வந்து LCL is equal to NP minus 3 into square root of NP minus 1 minus P. Average பார்த்தீங்கன்னா sigma NP by N. இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். P charted example. ஒரு drawing கொடுத்திருக்காங்க. The manufacturing process of number of defective found in the inspection of 15 lots of 100 samples. Given below. வந்து 15 sample கொடுத்திருக்காங்க. Number of defects கொடுத்துட்டாங்க. First question, determine the control limit for the P chart and find out whether the process and control are not சொல்றாங்க. Determine the new value if anything goes out of control, remove பண்ணிட்டு waste பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் டிவைஸ் டோட்டல் போட்டு வச்சுக்கிறோம். ஃப்ராக்ஷனல் டிஃபெக்டிவ் போடுறோம். 4/4 டிவைடட் பை 10 போட்டோம்னாக்கா 0.04, 0.05, 0.05 இந்த 100 டிவைட் பண்ணணும். ஸோ 100 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 4/100 is equal to 0.04 இந்த மாதிரி போட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். ஸோ ஆவரேஜ் P bar is equal to total number of defects by number of items inspected. ஸோ 92 number of defects divided by 15 into 100. 15 சாம்பிள் ஒவ்வொன்றையும் 100 பீஸ் இருக்குது. 15 100 சென்ட்ரல் லைன் கண்டுபிடிச்சாச்சு. அப்பர் கண்ட்ரோல் லிமிட் P bar இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்றப்போ இந்த வேல்யூ வருது. லோயர் கண்ட்ரோல் லிமிட் இந்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அப்சர்விங் தட் இந்த 16 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் தி லிமிட். இஸ் 0.16 இருக்கிறதுனால இது பாருங்க ஹைப்பர் லிமிட் வந்து 0.13, இது 0.16. ஸோ இது ஒன்று வந்து அவுட் ஆஃப் லிமிட் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் கண்ட்ரோல் சார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் 92 மைனஸ் 16, டோட்டல் 9th வேல்யூ 16 கழிச்சுட்டு 100 into 14 ஒரு சாம்பிள் கம்மி பண்ணிடுறோம். சென்டர் கண்டுபிடிச்சாச்சு. சப்ஸ்டியூட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி அப்பர் கண்ட்ரோல் லிமிட், லோயர் கண்ட்ரோல் லிமிட். ஸோ இப்போ என்ன சொல்றோம், the process is under statistical control சொல்றோம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், the good quality integrated chips of average 89%. The sample size is 180. Determine upper control limit, lower control limit for the P chart. Percentage of acceptance 89 கொடுத்துட்டாங்க. இப்போ percentage of defective கண்டுபிடிச்சா நமக்கு வந்து P bar கண்டுபிடிக்கணும். So 100 minus 89 11%. That is called 0.11. அதான் சென்டர் லைன். நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் n கிடைச்சிருச்சு, P bar கிடைச்சிருச்சு. கால்குலேட் தி அப்பர் கண்ட்ரோல், லோயர் கண்ட்ரோல். இது ஒரு ஃபார்முலா. இது ப்ராப்ளம்ஸ் கண்டு போட்டு வச்சிட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ஃபுல் மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து NP chart, அதுக்கு ஒரு ப்ராப்ளம். The number of sample of 180 item of each taken from the process that has percentage of non-conformity is 12 கொடுத்துருக்காங்க. What is the expected average number of conformity units per sample? You find the 3 sigma control limits for an NP chart to control the process கேட்டுருக்காங்க. சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா n கொடுத்துருக்காங்க 180, ஸோ 12% P கொடுத்துருக்காங்க, ஸோ 0.12. ஸோ சாம்பிள் சைஸ் NPங்கிறது வந்து ஆவரேஜ் வந்து நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ் டிஃபெக்டிவ், ஸோ 0.22. இது NP கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றப்ப 35.2, லோயர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 17.167. NPல செகண்ட் ப்ராப்ளம், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் 12 lots of 350 items each. லாட் நம்பர் 12 லாட் நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் கொடுத்தாங்க. Determine the trial limits for NP chart and state the following findings. Calculate the reverse control limit. Anything goes out of control. So solution எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூட்டுறீங்க. 6ல இருந்து 5 வரை கூட்டிட்டு 54. இந்த 6ல இருந்து எல்லாத்தையும் கூட்ட 54. நம்பர் ஆஃப் இன்ஸ்பெக்டட் வந்து 350 into 12, 12 சாம்பிள் 350 மாடல், ஸோ 4200. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் P bar. P bar போட்டப்போ கண்டுபிடிச்சிடறோம். ஸோ NPங்கிறது வந்து 350 into 0.125. இது வந்து P bar முடிச்சிருக்கோம். ஸோ NP கண்டுபிடிக்கணும். NP சார்ட் இருக்கனால கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் போடுறோம் 10.823, லோயர் கண்ட்ரோல் லிமிட் போடுறோம் 1.93. இப்போ கிராஃப் போட்டு you go to center line 4.5, center line 4.5, upper control, lower control limit 0, higher control limit 10.83. இந்த சார்ட் போடுறீங்க. By seeing the graph, you can able to find out the component 4 and 8 of out of the limit. The component 4 component out of the limit போகுது. ஸோ அந்த ரெண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ 54 minus
15 + 12 கழிச்சிட்டு போட்டோம்னா 27. ஸோ சிக்மா இன் ஈக்குவல் டு 3000. ரெண்டு இதில் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 12ல் 10 2 போச்சுன்னா 10 சாம்பிள். ஸோ 10 × 350 3500. ஸோ என்பி இஸ் ஈக்குவல் டு 2.7. ஸோ பி பார் கண்டுபிடிக்கிறோம், என்பி கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரிவைஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் போகிறது யூ கேன் கோ ஃபார் சி ஷார்ட். சி ஷார்ட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் சாம்பிள் ஆர் பிளாட்டட் ஓவர் டைம். நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இது ஒன்லி ஃபார் டிஃபெக்ட்டுக்கு வந்து பர்டிகுலர் கேரக்டர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிறது. ஸோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இன் சப் குரூப் ஆர் கால்டு கான்ஸ்டன்ட் சைஸ். P in NP for fraction defective in a product, C for number of defects in the product. Control chart for defects is called C. Example, number of blowholes, number of typical error, number of frustrated parts. This is a formula. Central limit C number of defects, N number of samples. C bar is the number of defects in all samples, total number of samples. So sigma C by N. So upper limit to lower limit formula is there. U chart it is varying from subgroup variation U chart போணும். ஸோ அதே மாதிரி C by N upper limit U bar plus 3 into square root of U bar UN. ஸோ கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து C chartல ஃபார்முலா. The following data represents the number of defects to be found in each sewing machine cabinet inspected. Sample size வந்து 15 கொடுத்துருக்காங்க. Number of defects கொடுத்துட்டாங்க. Compute the value of C and the control limit. Draw the control chart for C. What are the values C would be suggest for the subsequent பீரியட் கேட்டுக்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் பர் சாம்பிள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க 6லேருந்து 6 வரைக்கும் கூட்டி போட்டிங்கன்னா 15 போட்டி நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் 15 சொன்னால் 96 வந்துருக்குங்க. ஸோ சி வந்து 6. ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து 13.25, லோவர் கண்ட்ரோல் லிமிட் 0. இந்த டிராயிங் போடுறோம். இந்த பிளாட்டர் சார்ஜ் ஆட் தி வேல்யூஸ் பிளாட் பண்ணுறோம். 0 to 15 காம்பனன்ட்ஸ் போட்டு லோயர் லிமிட்டு கண்ட்ரோல் லிமிட் அப்பர் லிமிட் போட்டு பிளாட் பண்ணி பார்க்குறப்போ the number of 3, the third component on the going out of the control. So அதை remove பண்ணிட்டு revised 90 minus 15, 15 minus 1, 75 by 4, 8.23. So upper limit, lower limit. So everything is found okay. The CMC can be maintained சொல்லிக்கலாம். அதான் ஆன்சர். இப்போ அடுத்து determine the trial limit and revised limit for U chart. இப்படி கொடுத்துருக்காங்க. சாம்பிள் சைஸ் மொத்தம் 28. சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 10. இது வந்து வேரியபிள் சாம்பிள் சைஸ். ஸோ இது வந்து யூ சார்ட் போகிறாங்க. ஸோ நான் கண்ட்ரோல் கன்ஃபார்மிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொடுத்துட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டிவைட் பை 100 போட்டோம்னாக்கா 4.5, 5.1, 10.1. சாம்பிள் சைஸ் 45 by 10, 51 by 10, 36 by 10, 48 by 9, 42 by இந்த மாதிரி போட்டு இந்த கன்ஃபார்மிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். C by N. ஸோ சிக்மா என் கண்டுபிடிச்சிக்கிறோம் 280, சிக்மா சி 877 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். யூ பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சி பை சிக்மா என் போட்டு 3.123. அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து யூ பார் பிளஸ் 3 இன்டு பை போட்டு வச்சிருக்கோம் ஒரு வேல்யூ. என் கண்டுபிடிச்சிருக்கோம், லோயர் லிமிட் போட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சி தெரியும், அப்பர் லிமிட் லோயர் லிமிட் தெரியும். இப்போ டிராயிங் போடுறோம். ஸோ 3.13 சென்டர் லைன் இங்கே வருங்க. 3.13 சென்டர் லைன், ஹையர் லிமிட் 4.74 லிமிட் போட்டு டிராயிங் போட்டு plot பண்றோம். Observe the reading. We can able to find out that 2 4 15 வந்து 2 number 2 4 15 இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் லிமிட் போயிட்டு இருக்கு. ஸோ 4.48, 5.3, 5.1. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு ரீகால்குலேட்டிங் த யூ பார் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டு ஃபார்முலா பண்றோம். அடுத்து கம்பேரிங் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கம்பேர் வேரியபிள் அட்ரிபியூட் சார்ட்ஸ் கேட்பாங்க. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் வேரியபிள் அட்ரிபியூட் சார்ட்ஸ். டைப் அண்ட் டேட்டா ரெக்கார்ட். டேட்டா should be measurable, expressed. இது வந்து குவாலிட்டேட்டிவ். 2 வந்து அட்வான்டேஜ். ப்ரொவைட் டீடைல்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆன் தி ப்ராசஸ் ஆர் ஆவரேஜ் வேரியேஷன் பார்த்தோன்னே கிடைக்கும். ப்ரொவைட்ஸ் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் இன்ஃபர்மேஷன் ஃபார் அவைலபிள் டேட்டா. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் பிக்சர் about the quality கிடைக்கும். ஆல் டேட்டாஸ் ஆல்ரெடி அவைலபிள் ஃப்ரம் தி இன்ஸ்பெக்ஷன்ஸ் டேட். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? நீட் ப்ராப்பர் ட்ரைனிங் தேவைப்படுது. கன்ஃபியூஷன் பிட்வீன் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். கோ நோ கோ cannot be used. இது வந்து do not provide detailed information about the quality. தெரிய ஃபுல் டீடைல் கிடைக்காது, ஒரு ரஃப் ஐடியா கிடைக்கும். cannot provide degree of defectives and number of depth. சாம்பிள் சைஸ் வந்து 4 or 5 தான் இருக்க முடியுது. 25, 50 or 100 இருக்கலாம். ஃபீல்ட் ஆஃப் அப்ளிகேஷன், கண்ட்ரோல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வெயிட், வோல்டேஜ் வேரியேஷன், control of fraction of defectives and number of defective unit, blow holes. So நம்ம இதோட நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் பிரசன்டேஷன்ல we can go for
another final presentation.